10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் சென்னையில் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திருச்சியில் பாஜக சார்பில் நடைபெற்ற நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பொங்கல் வைத்து வழிபாடு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஜனவரி 9 கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரத்தில் 10ஆம் தேதி கனமழை பெய்யும் என கணிப்பு. சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 8000 ரூபாய் அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் அதிகார பகிர்வு குறித்து பேசுவதற்கான நேரம் வந்துவிட்டது. கருத்து கணிப்பை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவு. தேர்தல் நேரத்தில் நண்பன், எதிரி, துரோகி என்பதெல்லாம் தனது கண்களுக்கு தெரியாது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. எந்த ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லதோ அதை செய்திட தனக்கு கட்சியினர் அதிகாரம் அளித்திருப்பதாகவும் விளக்கம். தேர்தல் நேரத்தில் யார் எதிரி, யார் துரோகி, யார் நண்பன் என்பதெல்லாம் எனக்கு கண்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லதோ அதை செய்திடுவதற்கு என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் எனக்கு அதிகாரம். அடுத்து அமையும் ஆட்சியின் அமைச்சரவையில் அமமுக இடம்பெறும். தஞ்சையில் நடைபெற்ற அமமுக பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கௌரவமான இடங்களை பெற்று ஆட்சி அமைப்போம். அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் உறுதியாக அமைச்சர்களாக இடம்பெறுவீர்கள். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கலாம்? மாவட்ட செயலாளர்களிடம் ரகசிய வாக்கெடுப்பு நடத்திய பிரேமலதா விஜயகாந்த். விஜயகாந்த் முன்னிலையில் தாவைக்கவில் இணைந்த காமராஜரின் பேத்தி மயூரி. அதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் இணைந்தனர். என்டிஏ கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும். திருச்சியில் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை பேட்டி. தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் பொங்கல் பரிசுத் தொகை வழங்கப்படும். பொங்கல் பரிசுக்கான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிடுவார் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. சென்னையில் கூவம் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள். ஆற்றில் இருந்து வெளியேற்றி கைது செய்த காவல்துறை. இது என்ன பெரிய படம் பார்க்குற மாதிரி இருக்குது. கேரளாவின் எர்ணாகுளத்தில் மருத்துவமனைக்கு முன்பு காருக்குள்ளேயே பிரசவம். கடைசி நேரத்தில் ஓடிச் சென்று உதவிய மருத்துவர்கள். சமவேளைக்கு சம ஊதியம் கோரி 11வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்கள். சென்னையில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை. ஆன்லைன் உணவு மற்றும் பொருட்கள் டெலிவரி ஊழியர்களுக்கு மானிய விலையில் இ ஸ்கூட்டர் 2000 பேருக்கு வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குடியரசு தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் அறிவிப்பு. டெல்டா மண்டல மகளிரணி மாநாடு நடைபெற உள்ளதால் திமுகவும் புறக்கணிக்க உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் மத்திய அரசு அலுவலகங்களில் உள்ளூர் இளைஞர்களை பணியில் அமர்த்த வலியுறுத்தல். ராணிப்பேட்டையில் இளைஞர் அமைப்பினர் நடத்திய போராட்டத்தால் பரபரப்பு. பத்து லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் சென்னையில் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திருச்சியில் பாஜக சார்பில் நடைபெற்ற நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பொங்கல் வைத்து வழிபாடு.
தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஜனவரி 9 கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரத்தில் 10ஆம் தேதி கனமழை பெய்யும் என கணிப்பு. சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 8000 ரூபாய் அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் அதிகார பகிர்வு குறித்து பேசுவதற்கான நேரம் வந்துவிட்டது. கருத்து கணிப்பை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவு. தேர்தல் நேரத்தில் நண்பன், எதிரி, துரோகி என்பதெல்லாம் தனது கண்களுக்கு தெரியாது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. எந்த ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லதோ அதை செய்திட தனக்கு கட்சியினர் அதிகாரம் அளித்திருப்பதாகவும் விளக்கம். தேர்தல் நேரத்தில் யார் எதிரி, யார் துரோகி, யார் நண்பன் என்பதெல்லாம் எனக்கு கண்களுக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லதோ அதை செய்திடுவதற்கு என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் எனக்கு அதிகாரம். அடுத்து அமையும் ஆட்சியின் அமைச்சரவையில் அமமுக இடம்பெறும். தஞ்சையில் நடைபெற்ற அமமுக பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கௌரவமான இடங்களை பெற்று ஆட்சி அமைப்போம். அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் உறுதியாக அமைச்சர்களாக இடம்பெறுவீர்கள். சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்கலாம்? மாவட்ட செயலாளர்களிடம் ரகசிய வாக்கெடுப்பு நடத்திய பிரேமலதா விஜயகாந்த். விஜயகாந்த் முன்னிலையில் தாவேக்கவில் இணைந்த காமராஜரின் பேத்தி மயூரி, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் இணைந்தனர். என்டிஏ கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும். திருச்சியில் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை பேட்டி. தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் பொங்கல் பரிசுத் தொகை வழங்கப்படும். பொங்கல் பரிசுக்கான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிடுவார் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. சென்னையில் கூவம் ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் ஆற்றில் இருந்து வெளியேற்றி கைது செய்த காவல்துறை. ஐயோ, இது என்ன பெரிய படம் பார்க்குற மாதிரி இருக்குது. கேரளாவின் எர்ணாகுளத்தில் மருத்துவமனைக்கு முன்பு காருக்குள்ளேயே பிரசவம். கடைசி நேரத்தில் ஓடிச் சென்று உதவிய மருத்துவர்கள். சமவேளைக்கு சம ஊதியம் கோரி 11வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்கள். சென்னையில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை. ஆன்லைன் உணவு மற்றும் பொருட்கள் டெலிவரி ஊழியர்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர் 2000 பேருக்கு வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குடியரசு தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் அறிவிப்பு. டெல்டா மண்டல மகளிரணி மாநாடு நடைபெற உள்ளதால் திமுகவும் புறக்கணிக்க உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் மத்திய அரசு அலுவலகங்களில் உள்ளூர் இளைஞர்களை பணியில் அமர்த்த வலியுறுத்தல். ராணிப்பேட்டையில் இளைஞர் அமைப்பினர் நடத்திய போராட்டத்தால் பரபரப்பு.